வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர் சீரீஸோட அடுத்த வீடியோவில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக சிபிடி 1ல் கேட்கப்பட்ட ஒரு சாப்டருக்குள்ளே நம்ம போக போகிறோம். டிஃபென்ஸ் நியூஸ். ஓகேவா? ஆல்ரெடி இந்த சீரீஸில் 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று இஸ்ரோ, பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸோடையும் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். மொத்தமாக 2 வீடியோ. இது 3வது வீடியோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைரக்ட்லி ஃப்ரம் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஓகேவா? ரைட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சீரியஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏகப்பட்ட நியூஸ் இருக்க போகுது. நிறைய ஷிப்போட நேமு, அதே மாதிரி கோஸ்ட் கார்டு வெஹிக்கிள்ஸோட நேமு, நிறைய மிஷன்ஸு, எக்ஸசைசஸ்னு ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்க போது. இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? கன்ஃபியூசிங் ஆகிறமா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டாஸ் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். ரிவர்ஸ் இந்த சென்ஸ் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேக்வேர்டில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நியூஸஸ் வந்து முன்ன பின்ன கொஞ்சம் மாறலாம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட்ரன். ரைட். இந்தியன் நேவியோட ஒரு சில ஷிப்ஸ், அதாவது ஸ்குவாட்ரன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 TS கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்குவாட்ரன். ஸ்குவாட்ரன்னா டீம் ஆஃப் ஒரு ஆர்மி குரூப், ஆர்மி ட்ரூப். அதில் ஐஎன்எஸ்னா நான் சொல்லிடுறேன். ஐஎன்எஸ்னா இந்தியன் நேவல் ஷிப், இந்திய கடற்படை கப்பல். இந்திய கடற்படையை சேர்ந்த திர், சுஜாதா, சர்துல், அதே மாதிரி இந்தியன் கோஸ்ட் கார்டை சேர்ந்த சாரதி அப்படிங்கிற 4 கப்பல்கள் வந்து கென்யால அதனுடைய முதல் கட்ட ட்ரைனிங்காக போயிருக்கு. எங்க போயிருக்கு? கென்யாவுக்கு போயிருக்கு. அதனுடைய முதல் கட்ட ட்ரைனிங் ஸ்குவாட்ரனுக்காக. ஸ்குவாட்ரன் அப்படின்னா டீம் ஆஃப் ஆர்மி ட்ரூப்ஸ். அதனுடைய முதல் கட்ட ட்ரைனிங்காக 4 கப்பல்கள் திர், சுஜாதா, சர்துல், சாரதி. ஓகேவா? கென்யால 25 செப்டம்பர் 2025 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமான மகாசாகர், ரைட், சாகர், மகாசாகர் அப்படிங்கிற ஒரு கொள்கை, அதாவது உலகளாவிய கடற்பரப்பு உடன்படிக்கைகள், ரைட்டா, கடல் அளவுல அல்லது கடல் பகுதியில ஒரு ஒத்துழைப்பை மேம்படுத்தணும், ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மகாசாகர் அப்படிங்கிற நோக்கம். இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜியன்ஸ். அதான் மகாசாகர் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ரைட்டா? இது வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான கடல் சார்ந்த கொள்கை, மெரிடைம் கொள்கை. ஓகே, கடல் சார்ந்த ஒரு கொள்கை. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்னென்ன கப்பல்கள் இருந்துச்சு, இது 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 முடிஞ்ச அளவு கப்பல்களை ஞாபகத்தில் வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி குரூப்பா இல்லைன்னா கூட அங்கங்க இண்டிவிஜுவலா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்றேன், அதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எங்கெங்க ரொம்ப முக்கியமா ஞாபகத்தில் வைக்கிறேன்னு சொல்றேன், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பெயர்களையும் முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டேட்டாஸ் ஹெவியா தான் இருக்கு. நானே எடுக்கும் போதே எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு, என்னென்ன அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ நீங்க குழப்பிக்காம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன எதுக்கு அப்படிங்கிறத தெளிவா எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த நியூஸ் MiG-21. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். MiG-21 வந்து ரீசெண்டா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அதனுடைய பணி ஓய்வை அது அடைஞ்சிருச்சு. டீகமிஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக அது பணியாற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா செயல்திறன் குறைஞ்சிரும் இல்லையா? அந்த செயல்திறன் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டீகமிஷன் பண்ணிட்டாங்க. என்னைக்கு டீகமிஷன் ஆச்சு அப்படின்னா செப்டம்பர் 26, 2025 இருந்து அது டீகமிஷன். எங்க கடைசியா அந்த டீகமிஷனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் எங்க நடந்துச்சுன்னா சண்டிகர்ல நடந்துச்சு. சண்டிகர்ல கடைசியா ஒரு தடவை பறந்து அது டீகமிஷன் ஆகுது. என்னைக்கு முதல்ல இதுக்கு இந்திய விமானப்படையில சேர்ந்தது அப்படின்னா 1963 MiG-21 அப்படிங்கிற போர்ப்படை விமானம் வந்து 1963 இந்திய விமானப்படையில சேருது. முதல்ல 1971 இந்தியா பாகிஸ்தான் வார்ல இருந்து இப்ப நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் எல்லா போர்களிலேயுமே அது பங்கெடுத்திருக்கு. ஓகேவா? ரைட். இதுல இருந்து 1971 போர்ல இருந்து 2025 நடந்த ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் எல்லா போர்களிலேயுமே MiG-21 முக்கிய பங்காற்றி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அதுல MiG-21 பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதை டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக தேஜாஸ் போர் விமானம், ரஃபேல் போர் விமானம், நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட போர் விமானங்களை இந்தியா வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. சரியா? ரைட். அடுத்த நியூஸ் போலாமா? 97 லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட், LCA, லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட். இது ஆல்ரெடி செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா
HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா தேஜஸ் போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. தேஜஸ் போர் விமானம் அப்படிங்கிறது தான் இந்த லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட். இதுல 68 ஃபைட்டர்ஸும் 29 ட்வின் சீட்டர்ஸும் தயாரிக்க போறாங்க. 68 ஃபைட்டர் ஏர்கிராஃப்டும் 29 ட்வின் சீட்டர் ஏர்கிராஃப்டும் தயாரிக்க போறாங்க. ஓவர் தி காஸ்ட் ஆஃப் 62,370 crore 62,370 கோடி அப்ராக்சிமேட்டா தயாரிக்க போறாங்க. இதனுடைய டெலிவரி அப்படிங்கிறது 2027-28 ஆரம்பிச்சு அடுத்த 6 ஆண்டுகளுக்குள்ள இந்த 97 ஏர்கிராப்டை இந்தியன் ஏர்போர்ஸுக்கு கொடுக்கறதா HAL ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், நான் அங்கேயே சொன்ன மாதிரி HALக்கு இந்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கறது இல்லை, வெளிநாட்டுகள்ல இருந்தே வாங்கிட்டு இருக்குன்ற கம்ப்ளைண்ட்டை தடுக்கிறதுக்காக இதை சைன் பண்ணியிருக்காங்க. தேஜாஸ் ஏர்கிராப்ட்னு சொல்லலாம், அல்லது மிக் 1A அப்படின்னு சொல்லலாம், MK1Aன்னு சொல்லலாம், அல்லது லைட் காம்பட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். 97ங்கிற நம்பர் முக்கியம், 62370ன்ற நம்பரும் முக்கியம். ஓகேவா, HAL இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக. ரைட், அடுத்த நியூஸ், அக்னி பிரைம் மிசைல இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன இதுல முக்கிய வித்தியாசமானது அப்படின்னா, ஒரு ரயில்ல இருந்து ஏவி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது ஒரு மூவபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து அக்னி மிசைல ஏவி இருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டா பார்க்கப்படுது. இந்த அக்னி மிசைல டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் இதை டிசைன் பண்ணி அதை லான்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க. ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சர். ரைட்டா, ரயில் பேஸ்ட் மொபைல் லான்ச்சர். இது ரயில் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ் தான். ஒரு சப்மரைன்ல இருந்தோ, ஒரு மூவபிள் ஷிப்ல இருந்தோ, அல்லது ஒரு ரயில்ல இருந்தோ அதை ஏவுறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது அக்னி பிரைம். ஓகேவா, அக்னில நிறைய டைப் ஆஃப் மிசைல்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் வித் அக்னி 1, இதுதான் முதல் முறையா 1989ல ட்ரையலா அது டெஸ்ட் பண்ணி பார்க்கப்பட்டுச்சு. 2000ல இருந்து செயல்பாட்டுல இருக்கு. ஓகேவா, அக்னி 1 அதனுடைய ரேஞ்ச் வந்து 700ல இருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் போய் துல்லியமா தாக்கும். அக்னி 2 2000ல இருந்து 3500, அக்னி 3 3000ல இருந்து 5000, அக்னி 4 3500ல இருந்து 4000, அக்னி 5 5000ல இருந்து 8000, அக்னி பி அல்லது அக்னி பிரைம் இது 1000ல இருந்து 2000 வரைக்கும். ஓகேவா, 1000ல இருந்து 2000 கிலோமீட்டர். இந்த அக்னி பிரைம் தான் இப்போ மூவபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து அவங்க லான்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அக்னி 6 இது வந்து அண்டர் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து 8000ல இருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஏவுகணையா இதை பாக்குறோம். ரைட்டா, அப்போ 1 அப்படிங்கிறது டேரக்டாவே நீங்க என்ன வச்சுக்கலாம், 1னா 1000, 2னா 2000, 3னா 3000, இப்படி நீங்க இந்த அளவுக்கு ரேஞ்சில் ஞாபகம் வச்சுட்டா போதும். 4னா 4000, 5ன்றது 5000க்கு மேல, மோர் தென் 5000. இந்த மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா அந்த கிலோமீட்டர்ஸை ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்னி 1ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ அக்னி 6 வரைக்கும் இந்தியா வந்திருக்காங்க. எல்லாமே டிசைன் அண்ட் டெவலப்டு பை DRDO தான். ஓகேவா, ஸோ ஒரு மொபைல் பேஸ்டு ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சர்ல இருந்து முதல் முறையா ஒரு மிசைல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அக்னி பிரைம் தான். மீதி எல்லாமே ஸ்டாட்டிக் சோர்சஸ்ல இருந்து தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க, மொபைல்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால அக்னி பிரைமை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனுடைய எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு ரேஞ்ச் அது தாக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அடுத்த நியூஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு ஆல்ரெடி அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஜெனரல் அனில் சௌஹான் அப்படிங்கிறவரோட பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபர்தர் பீரியட் ஆஃப் 1 year. ஓகேவா, இப்போ CDS சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா ஜெனரல் அனில் சௌஹான் இருக்காரு. அவருடைய பதவி காலத்தை நீட்டிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவர் 2026 மே வரைக்கும் பதவியில இருப்பார். ஓகேவா, இவர் வந்து செகண்ட் CDS. ஓகேவா, உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? ரீசெண்டா இறந்து போனாரு, தமிழ்நாட்டில் ஒரு விமான விபத்துல தான் அவர் இறந்து போனாரு. அவருடைய பேர் என்ன? ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? ஃபர்ஸ்ட் CDS யாரு? ஒரு செகண்ட் CDS. அவரோட பதவி காலத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அனில் சௌஹான். ரைட், அடுத்த நியூஸ், மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட். ரைட், இவங்க MDLன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எதுக்காகனா இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ரீசெண்டா ஷிப் பில்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், ஷிப் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை துவங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட்ஸோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, வேர்ல்டு கிளாஸ் கிரீன்ஃபீல்டு ஷிப்யார்ட் ஆன் இந்தியன்ஸ் ஈஸ்ட் கோஸ்ட். ஓகே, ஈஸ்டர்ன் கோஸ்ட், கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மிக முக்கியமான தரமான ஒரு கப்பல் கட்டும் தளத்தை, கப்பல் தொழிற்சாலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த MOUவினுடைய நோக்கம். ஓகேவா,
ரைட். ஒரு கப்பல் தளத்தை அமைக்கிறதுக்கான எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்தியாவினுடைய கடல்சார் கொள்கையின் ஒரு பகுதியாக மெசகான் டாக் லிமிடெட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, எதுக்காக? இந்தியாவோட ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ஒரு ஷிப்யார்டை பில்ட் பண்றதுக்காக. ரைட். அடுத்த நியூஸ், அண்டோர்த். ஸோ இந்த மாதிரி நேம் வருது இல்லையா, இங்கதான் கவனமா இருக்கணும். ஸோ அண்டோர்த் அப்படிங்கிறது என்ன? ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ரைட்டா, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அண்டோர்த். இது எங்க இன்னைக்கு கமிஷன் ஆயிருக்கு? இது வந்து செகண்ட்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி வரும், அதோட பேரை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்டோர்த் அப்படிங்கிறது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ரைட்டா, எங்க இருந்து அது கமிஷன் ஆயிருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினம்ல இருந்து கமிஷன் ஆயிருக்கு. இதை பில்ட் பண்ணது யாருன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கொல்கத்தா. ரைட். அண்டோர்த் யாரு பில்ட் பண்றா? கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கொல்கத்தா, அவங்க தான் பில்ட் பண்றாங்க. ஸோ அண்டோர்த் அப்படிங்கிறது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ஓகேவா? நீர்மூழ்கிகள் கப்பல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு போர் கப்பல் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் அண்டோர்த். ஓகே, இது செகண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி வரும், அந்த ரெண்டு பேரும் மறந்துடவே கூடாது. ரைட்டா. அண்டோர்த் அப்படிங்கிறது ஒரு ஐலாண்டோட நேம், லக்ஷதீப்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டோட நேம், அதை தான் இதுக்கு வச்சிருக்காங்க. அதுதான் தேர்ட் பாயிண்டா கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு தேவையில்லை, யார் தயாரிச்சா அது என்ன பர்பஸ், இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போகுமா? நெக்ஸ்ட் நியூஸ், ப்ராஜெக்ட் விஜயக். ஸோ இந்த விஜயக் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் யாரோடது அப்படிங்கிறத மெயினா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் விஜயக் இது யாரோடதுன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், BRO அப்படிங்கிற எல்லை சாலைகள் ஆணையத்தினுடைய ஒரு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் விஜயக். இது எதுக்காக அப்படின்னா கார்கில் இருக்கு இல்லையா, லடாக்ல கார்கில் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல, கார்கில் போரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த கார்கில் பகுதியில சாலை அமைச்சது நினைவா இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் விஜயக்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்கில்ல முதல்ல சாலை அமைக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010. அதை தான் இவங்க வந்து 15th ரைசிங் டே அட் கார்கில் அப்படின்ற பேர்ல செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் விஜயக். ஓகே, விஜயக் அப்படிங்கிறது கார்கில்ல சாலை மேம்பாட்டை உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் பை பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரைட். இவங்க வந்து லடாக் அந்த உச்சி பகுதி இருக்கு இல்லையா, அந்த பனி சூழ்ந்த பகுதிகள் எல்லாத்துலயும் சாலைகளை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஆணையமா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் விஜயக் யாரோடது அப்படிங்கிறத மறந்துடாது. ரைட். அடுத்த நியூஸ், பைலேட்ரல் மெரிடைம் எக்ஸசைஸ். யாருக்கு இடையில அப்படின்னா இந்தியன் நேவிக்கும் ஹெலனிக் நேவி அப்படிங்கிறது யாரோடதுன்னா கிரீஸோடது. ஓகே, கிரீஸோட நேவிக்கும் இடையில ஒரு கூட்டு கடற்பயிற்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னா மெடிட்டேரியன் கடல் பகுதியில நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ இப்படி கேட்பாங்க, இந்தியா கிரீஸ் சேர்ந்து நடத்தின பைலேட்ரல் மெரிடைம் எக்ஸசைஸ் எந்த கடல் பகுதியில நடந்தது? மெடிட்டேரியன் கடற்பகுதியில நடந்தது. இதுக்கு ரெண்டு எப்பயுமே கடற்பயிற்சி அப்படிங்கிறது ஹார்பர் ஃபேஸ், சி ஃபேஸ் ரெண்டுலையும் நடக்கும். இதுல ஹார்பர் ஃபேஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா சலாமிஸ் நேவல் பேஸ் கிரீஸ்ல. ஓகேவா? ஹார்பர் பேஸ்ங்கிறது சலாமிஸ் நேவல் பேஸ், சி பேஸ் அப்படிங்கிறது மெடிட்டேரியன் சீல நடந்திருக்கு. ரைட். இதுல முக்கியமா இந்தியன் நேவியை சேர்ந்த INS ஸ்ரீகந்த் அப்படிங்கிற கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், INS ஸ்ரீகந்த். அப்ப இந்தியா கிரீஸ் இடையிலான போர் பயிற்சியில பங்கெடுத்த இந்திய கடற்படை கப்பலுடைய பேர் என்ன? INS ஸ்ரீகந்த். ஓகேவா? ரைட். ஞாபகத்தில் வச்சிடலாம்ல. அப்ப இந்தியா கிரீஸுக்கு இடையிலான பைலேட்டரல் மெரிடைம் எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சு? மெடிட்டேரியன் சி கிரீஸில் நடந்துச்சு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியாவை சேர்ந்த கடற்படை கப்பலோட பேர் என்ன? INS ஸ்ரீகந்த். ஓகேவா? ஸ்ரீகந்த் ஆர் ட்ரைகந்த். ரைட். அடுத்து ICGS அடம்யா. ரைட். இது வந்து இப்ப முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், பேரை குழப்பக்கூடாது, அதனால திரும்ப நான் அண்டோர்த் அப்படிங்கிறது வேற, ஆடம்யா அப்படிங்கிறது வேற. ரைட்டா? ஆடம்யா அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு கோஸ்ட் கார்டு ஷிப். ஓகே, கடலோர காவல் படைக்கான ஒரு ஷிப். ஆடம்யா ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் 8 in series ஆஃப் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ். வேகமாக செல்லக்கூடிய பேட்ரோல் வெசல் தான் இந்த ஆடம்யா. ஸோ ஆதாம் ஏவாள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தது யாரு? ஆதாம். அதனால ஆதம்யா. அப்ப ICGS ஓட முதல் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். ஓகேவா? FPV. ஸோ ஆடம்ன்ற பேரை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆடம்னா ஃபர்ஸ்ட் வந்தவர் தான் ஆடம். ஸோ ICGS ஓட ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள், அதுக்கு பேர் தான் ஆடம்யா. ஆடம்யா சீரியஸ்ல மொத்தம் 8. ஓகேவா? 8ல 6 லான்ச் பண்ணிட்டாங்க. கடைசியா ஒரு டேபிளே நான் வச்சிருக்கேன், 6மே என்னென்ன ஆர்டர்ல லான்ச் ஆச்சு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே யாரு பில்ட் பண்ணா அப்படின்னா கோவா ஷிப்யார்டு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கோவா கப்பல் கட்டும் தளம் தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா, அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத் ஸ்கீம்ல இதை பில்ட் பண்றாங்க, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ ஆடமியா அப்படிங்கிறது கோஸ்ட் கார்டு ஷிப் ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். யாரு பில்ட் பண்ணா? கோவா. இந்த ஃபர்ஸ்ட் ஷிப் எங்க கமிஷன் ஆயிருக்குன்னா பாரதீப் போர்ட் ஒடிசா, ஒடிசால கமிஷன் ஆயிருக்கு. எங்க அதை துவக்கி வச்சிருக்காங்க? ஒடிசால துவக்கி வச்சிருக்காங்க. நான் அண்டோர்த் பார்த்தோமா, அண்டோர்த் எங்க துவக்கி வச்சாங்க? விசாகப்பட்டினம்ல துவக்கி வச்சாங்க. அண்டோர்த் அப்படிங்கிறது என்னது? ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், அது இந்தியன் நேவியோடது. ஆடமியா அப்படிங்கிறது கோஸ்ட் கார்டோடது. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இதே மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து வரும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, கவனமா நோட்ஸ் எழுதுங்க. ஓகேவா. அடுத்து 5th கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட், 5வது கடலோர காவல் படையினுடைய உலகளாவிய மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா சென்னையில 2027 நடக்க போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இது இந்தியன் கோஸ்ட் கார்டு துவங்கப்பட்ட 50வது ஆண்டு, அதாவது கோல்டன் ஜூப்ளி. ரைட், கோல்டன் ஜூப்ளியை கொண்டாடும் விதமாக தான் இதை இந்தியாவில் நடத்துறாங்க, அதுவும் சென்னையில நடத்துறாங்க. ரைட்டா. அப்ப 4வது சமிட் எங்க நடந்துச்சு? இப்போ செப்டம்பர் மாசம் அது இத்தாலியில நடந்து முடிஞ்சிருச்சு. ரைட், இத்தாலியில இருக்கக்கூடிய ரோம் நகரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு செப்டம்பர் 11, 12. அதுல இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல தான் 5வது மாநாடை இந்தியாவில நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்ப 5வது கோஸ்ட் கார்டு குளோபல் சமிட் எங்க நடக்க போகுது அப்படின்னா சென்னையில நடக்க போகுது. 4வது எங்க நடந்துச்சு? ரோம் இத்தாலியில நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் 5வது இந்தியாவில் நடக்குதுன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு உருவாக்கப்பட்ட கோல்டன் ஜூப்ளி இயர் செலிப்ரேஷன், அதாவது 50வது ஆண்டு செலிப்ரேஷன். அப்ப 50வது ஆண்டு செலிப்ரேஷன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்போ உருவாயிருக்கு? 1977 உருவாயிருக்கு. ஓகே, 1977 உருவானதை கொண்டாடும் விதமாக தான் இதை லான்ச் பண்றாங்க. ஓகேவா. அடுத்த நியூஸ் ஐஎன்எஸ் ஆரவல்லி. ரைட், ஐஎன்எஸ் ஆரவல்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு நேவல் பேஸ், ஷிப்பு கிடையாது, நேவல் பேஸ். அது ஒரு கடற்படை தளம். ஓகே, அது கடற்படை தளம், கடற்படையினுடைய ஒரு தளம். எங்க கமிஷன் பண்ணியிருக்காங்க? அது ஐஎன்எஸ் ஆரவல்லி குருகிராம். ரைட்டா, குருகிராம் எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. குருகிராம் ஹரியானா. ஐஎன்எஸ் ஆரவல்லி அப்படிங்கிறது ஒரு நேவல் பேஸ். அது எங்க இருக்கு? ஹரியானா குருகிராம்ல இப்பதான் கமிஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கடற்படை தளம். யாரு கமிஷன் பண்ணி வச்சா? சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அப்படிங்கிறவர் தான் அதை கமிஷன் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இங்க 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு? தினேஷ் கே திரிபாதி. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு? இப்பதான் பார்த்தோம். ரைட்டா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பார்த்தோமா? இந்த இருக்காரா? அனில் சௌஹான். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான். அதே மாதிரி யாருக்கு யாரு, அப்புறம் ஆர்மிக்கு யாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஐஎன்எஸ் ஆரவல்லி வந்துருங்க. எங்க அது வந்து ஒரு நேவல் பேஸ், எங்க? குருகிராம் ஹரியானால. ரைட். அடுத்த நியூஸ் அஸ்பயர் ப்ரோக்ராம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அஸ்பயர் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆக்சலரேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராக்ரஸ் இன் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அஸ்பயர். ரைட், இந்த அஸ்பயர் திட்டத்துக்காக டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு யாரோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா இடி சில், அதாவது எஜுசில் அப்படிங்கிற கம்பெனியோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் அஸ்பயர் ப்ரோக்ராம். ஸோ அஸ்பயர் அப்படின்னா தெரியுமா? ஆக்சலரேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராக்ரஸ் இன் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இப்போ ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல ஒரு வளர்ச்சியை தூண்டணும் அப்படிங்கிறது அந்த அஸ்பயர் திட்டத்தினுடைய நோக்கம். இதுக்காக டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன் வந்து எடுசில் அல்லது எஜுகேஷன் சில் அப்படிங்கிற அமைப்போட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த எடுசில்ல மறந்துடக்கூடாது. ஓகேவா. ரைட், ஏன்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து ஐஎன்எஸ் கத்மாத். ஐஎன்எஸ் கத்மாத் இதுவும் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் தான். இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் பில்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இது வந்து எங்க இது ஏன் முக்கியம் அப்படின்னா ரீசெண்டா பப்புவா நியூ கினியா அவங்களுடைய 50th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற தீவு வந்து 50வது சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சுதந்திர தினத்துல பார்ட்டிசிபேட் பண்ண இந்திய கடற்படை கப்பலுடைய பேர் என்ன? ஐஎன்எஸ் கத்மாத். ஐஎன்எஸ் கத்மாத் மறந்துடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், நிறைய ஐஎன்எஸ் கப்பல்களை பார்க்க போறோம், இதை மறக்கக்கூடாது. பப்புவா நியூ கினியாவினுடைய 50வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட இந்திய கடற்படை கப்பலினுடைய பெயர் என்ன? ஐஎன்எஸ் கத்மாத். ஓகேவா, ஐஎன்எஸ் கத்மாத். ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போமா. நெக்ஸ்ட் நியூஸ் நேஷனல் மெரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ், NMHC, நேஷனல் மெரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் இன் தேசிய கடற்படை கலாச்சார இடம், கலாச்சார அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், NMHC இது எங்க திறக்க போறாங்க அப்படின்னா
லோத்தல். ஸோ லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் லோத்தல் அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கப்பல் கட்டும் தளங்கள் இருந்த இடமா லோத்தல் அறியப்படுது. ஓகே, லோத்தல் ஒரு துறைமுக நகரம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல லோத்தல் ஒரு துறைமுக நகரம். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் நேஷனல் மெரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸை லோத்தல்ல ஃபார்ம் பண்றாங்க. யார் யார் ஃபார்ம் பண்றாங்க? 2 கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் வாட்டர்வேஸ், ஓகே, துறைமுகங்கள் அமைச்சகமும் குஜராத் கவர்மெண்ட்டும் நேவியும் சேர்ந்து, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்றாங்க. இதனுடைய நோக்கம் வந்து இந்தியாவின் கடல் சார்ந்த ஹெரிட்டேஜ், கடல் சார்ந்த கலாச்சாரத்தையும் கடல் சார்ந்த பழமை தன்மையையும் மீட்டு எடுத்துட்டு வந்து அதை உலகுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்ப்ளெக்ஸை பில்ட் பண்றாங்க. இது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மெரிடைம் மியூசியம்ஸ் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? ஒரு கடல் சார்ந்த ஒரு மியூசியம்ல மிகப்பெரியதா இது அமையும். இன்னும் திறக்க போறாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். எங்க திறக்க போறாங்க அப்படிங்கிறது முக்கியம். லோத்தல் குஜராத். ஏன் லோத்தல்? அது சிந்து சமவெளி காலகட்டத்துல ஒரு துறைமுக நகரமா இருந்ததுனால லோத்தல்ல பில்ட் பண்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார். ஸோ பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற எக்ஸசைஸ் நீங்க மேபி படிச்சிருக்கலாம். இது ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். இது வந்து ஹோஸ்டட் பை ஈஜிப்ட் தான். பிரைட் ஸ்டார்னு வந்துட்டாலே யாரு தான்? ஈஜிப்ட் தான். ஈஜிப்ட் வந்து யூஎஸோட சேர்ந்து இதை எவ்ரி இயர் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஃப்ரம் 1980s, 1980ல இருந்து எவ்ரி இயர் எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் அப்படிங்கிறத ஈஜிப்டும் யூஎஸும் சேர்ந்து கண்டக்ட் பண்றாங்க. இது ஒரு ட்ரை சர்வீஸ், முப்படைகளை சேர்ந்த ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். நிறைய நாடுகள் இதுல கலந்துக்கிடுவாங்க. அதுல இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியா கிட்டத்தட்ட 700 பேரோட இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அக்ராஸ் ஆல் தி டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, இந்த 3ல இருந்துமே 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதுல கலந்துருக்காங்க. இது ஒரு மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். எப்பயுமே ஈஜிப்ட் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் ஈஜிப்ட்லாம் நடந்திருக்கு. யூஎஸ் அதுல சேர்ந்து அதை நடத்துவாங்க. எங்க நடந்துச்சு? எஜிப்துல ட்ரை சர்வீஸ் மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். இது வருடத்திற்கு 2 முறை நடைபெறும். ஓகேவா? சாரி 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். நான் வருடத்துக்கு 2 முறை 2 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும். கடைசியா 2023ல அது நடந்திருக்கு. ஓகேவா? 2023ல நடந்திருக்கு. இப்போ 2025ல திரும்ப நடக்குது. ஓகேவா? ரைட். எக்ஸசைஸ் பிரைட் ஸ்டார் மறந்துடாதீங்க. அடுத்து ஐஎன்எஸ் உதய்கிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி. ரைட். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அகைன் இந்தியன் நேவியினுடைய மிக முக்கியமான போர்க்கப்பல்களா இருக்கு. ஸ்டீல் ஃப்ரைகேட்ஸ். ரைட். அதாவது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஸ்டீல்த் அப்படின்னா இதை நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இது ரேடார்லயோ அல்லது சோனார்லயோ இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கப்பல் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரேடாரை வச்சோ அல்லது கண்டுபிடிக்கக்கூடிய டிவைஸை வச்சோ உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்மளால அதை எளிதா எதிரி நாட்டுக்குள்ள கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற அளவுல தயாரிக்கப்பட்டது. அதனாலதான் ஸ்டீல் ஃப்ரைகேட்ஸ். ரைட்டா? ஒரே நேரத்துல 2 முக்கியமான ஸ்டீல் ஃப்ரைகேட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஐஎன்எஸ் உதயகிரி, இன்னொன்னு வந்து ஐஎன்எஸ் ஹிம்கிரி. ரெண்டுமே இந்தியன் நேவிக்காக கமிஷன் ஆயிருக்கு. எங்க அப்படின்னா விசாகப்பட்டினம்ல, வைசாக்ல. ரைட்டா? இதுல உதயகிரி அப்படிங்கிறத யாரு தயாரிச்சா அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். அதே மாதிரி ஹிமிகிரி அப்படிங்கிறத கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கொல்கத்தா. ஓகேவா? மெசகான் டாக் என்ன முக்கியத்துவம்? இப்பதான் தமிழ்நாடோட எம்ஓஐ சைன் பண்ணாங்க படிச்சோம். கொல்கத்தாக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கப்பலை பில்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஐஎன்எஸ் உதயகிரி, ஐஎன்எஸ் ஹிமிகிரி ரெண்டும் ஸ்டீல் ஃப்ரைகேட்ஸ். அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோமா, ஆடமியா பார்த்தோமா. ஆடமியான என்ன? ஐசிஜிஎஸ் கோஸ்ட் கார்டனுடைய ஒரு ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். அதே மாதிரி அண்டோர்த் பார்த்தோமா. அண்டோர்த் என்னது? ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இதெல்லாம் வந்து நீங்க கவனமா வச்சுக்கணும். அண்டோர்த் தான் கொல்கத்தா தயாரிச்சது. நான் சொன்னேன்ல, அண்டோர்த் வந்து கொல்கத்தா தயாரிச்சது. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கும் போது குழப்பாம இருக்கும். கவனமா ரிலேட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஒரே நேரத்துல 2 ஸ்டீல் ஃப்ரைகேட்ஸ் லான்ச் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யார் லான்ச் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போகுமா? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு? சீஃப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ், முப்படைகளினுடைய தளபதிகளின் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா தாய்லாந்துல நடந்தது. ஓகே, இந்த வருஷம் எங்க நடந்திருக்கு? தாய்லாந்துல ஆகஸ்ட் மாசம் நடந்திருக்கு. இதுல இந்தியாவை சேர்ந்த ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் அப்படிங்கிறவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அப்ப இதுல இருந்து 2 பாயிண்ட் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சீஃப்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா தாய்லாந்துல நடந்திருக்கு. அதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணா? அசுதோஷ் தீக்ஷித். அவர் யாரு அப்படின்னா சீஃப் ஆஃப் இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையினுடைய தலைவர் அல்லது தளபதி. ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையின் தளபதி வந்து யாரு? அசுதோஷ் தீக்ஷித். அவர் ஒரு ஏர் மார்ஷல். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போகுமா?
அடுத்த நியூஸ் ஸ்லினெக்ஸ் 2025 இது ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸ்லினெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு நேவல் எக்ஸசைஸ். இந்த தடவை எங்க நடந்திருக்கு அப்படின்னா கொலம்போ, அதாவது ஸ்ரீலங்கால தான் நடந்திருக்கு. இந்த வட்டம் ஹோஸ்ட் யாரு? ஸ்ரீலங்கா, கொழும்புல நடந்திருக்கு. 12th எடிஷன் இது. ஓகே, 12th எடிஷன் இது. இதுல ரெண்டு அகைன் எப்பயுமே நேவி எக்ஸசைஸ் அப்படின்னா ஹார்பர் ஃபேஸும் இருக்கும், சி பேஸும் இருக்கும். இதுல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதுல இந்தியாவை சேர்ந்த ஐஎன்எஸ் ஜோதி அப்படிங்கிற கப்பலும் ஐஎன்எஸ் ராணா அப்படிங்கிற கப்பலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. யார் யாரு? ஐஎன்எஸ் ஜோதி, ஐஎன்எஸ் ராணா. ரைட். இதுக்கு முன்னாடி இந்தியாவும் கிரீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணது யாரு? இந்தியாவுக்கு அப்படியே டக்குன்னு ரீகால் பண்ணுங்க. இந்தியாவும் கிரீஸும் பைலாட்டரல் எக்ஸசைஸ் பண்ணாங்கல்ல, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஐஎன்எஸ் கப்பல் பேர் என்ன? ட்ரைகந்தா. ரைட். அப்ப ஐஎன்எஸ் ஜோதியும் ஐஎன்எஸ் ராணாவும் ஸ்லினெக்ஸ்ல. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதனாலதான் நான் சொல்றேன். ரைட், அதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ரைட். அடுத்த நியூஸ் கேலண்ட்ரி அவார்ட்ஸ். ஆர்மியில சிறப்பா செயல்பட்ட, அதாவது முப்படைகள்ல அல்லது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல சிறப்பா செயல்பட்ட வீரர்களுக்கு திரௌபதி முர்மு பிரசிடென்ட் வந்து எப்பவுமே கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்க்க போறோம். இதுல மிக முக்கியமா நோ பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா தான் கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ல ரொம்ப பெருசு. பரம்வீர் சக்ரா மிக முக்கியமான, அது மிக உயரிய கேலண்ட்ரி அவார்டு. ஆர்மி அவார்டு அல்லது மிலிட்டரி அவார்டு வந்து பரம்வீர் சக்ரா. யாருக்குமே இந்த தடவை பரம்வீர் சக்ரா கொடுக்கல. அதுக்கு அடுத்த விருதுகளான கீர்த்தி சக்ரா வந்து 4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. வீர் சக்ரா 15 பேருக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கன்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மொத்தமா 127 கேலண்ட்ரி அவார்ட்ஸ். ரைட்டா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சேர்ந்த 127 பேருக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸ். அதுல 4 கீர்த்தி சக்ரா, 15 வீர் சக்ரா, 16 சௌரிய சக்ரா. ஓகேவா? இந்த மெடல்ஸோட கவுண்ட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பரம்வீர் சக்ரா கரண்ட் இயர் யாருக்குமே கொடுக்கல. பரம்வீர் சக்ரா தான் உயரிய விருது, யாருக்குமே கொடுக்கல. ரைட்டா. நெக்ஸ்ட் நியூஸ் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். கரண்ட் இயர்ல இந்தியாவினுடைய ராணுவ உற்பத்திக்கான செலவு 1,50,590 கோடி, கிட்டத்தட்ட 1.50 லேக் crore அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஓகே, 1,50,590 கோடி கரண்ட் பினான்சியல் இயர்ல ஆல் டைம் ஹை. இந்தியா சுதந்திரம் அடைந்து இது வரைக்கும் இவ்வளவு அதிகமான ஓரளவுக்கான ப்ரொடக்ஷனை இந்தியன் டிஃபென்ஸ் பண்ணதே இல்லை. கரண்ட் இயர்ல பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட ப்ரீவியஸ் பினான்சியல் இயரை விட 18% அதிகமா வளர்ந்துருக்கு. அதாவது போன பினான்சியல் இயர்ல 1.27 லட்சம் கோடி தான், ஆனா இந்த தடவை 1.51 லட்சம் கோடி. ஓகேவா? அதே மாதிரி 2019-20 கோவிட்டுக்கு முன்னாடி இருந்த பினான்சியல் இயரை கம்பேர் பண்ணும்போது 90% இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஓகே, கோவிட்டுக்கு முன்னாடி 79,071 கோடி தான், ஆனா கரண்ட் இயர்ல கிட்டத்தட்ட டபுள் ஆகி 1,50,590 கோடிக்கு இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கு இந்த பினான்சியல் 24-25. ஓகே, இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளவு கோடி, எவ்வளவு போன பினான்சியல்ல இருந்து எவ்வளவு growth, 2019-20 இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ், இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் அக்னிசோத். ரைட். அக்னிசோத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் செல், இந்தியன் ஆர்மியினுடைய ஒரு ரிசர்ச் செல், ஆய்வு கூட்டமைப்பு. இது எங்க துவங்கியிருக்காங்க, அதுக்கு பேர் என்னது? அக்னிசோத். இது எங்க துவங்கியிருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸோட எம்ஓயு சைன் பண்ணி ஐஐடி மெட்ராஸ்லயே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கேள்வி எப்படி வரும்? அக்னிசோத் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மியோட ரிசர்ச் செல். இது எந்த ஐஐடியோட சேர்ந்து உருவாக்கப்பட்டது, அல்லது எந்த ஐஐடி வளாகத்துல துவக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு சொல்லணும், மறந்துடக்கூடாது. ரைட். அடுத்த நியூஸ் போகுமா? ரைட். ராஜ்குமார் அரோரா. ரைட். ராஜ்குமார் அரோரா, இதுக்கு 2 அப்பாயின்மெண்ட் தொடர்ந்து பார்க்க போறோம். முதல் பேர் வந்து ராஜ்குமார் அரோரா. இவர் வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸா பொறுப்பேற்றிருக்காரு. டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸோட கண்ட்ரோலர் ஜெனரல். ஓகே, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸோட கண்ட்ரோலர் ஜெனரலா ராஜ்குமார் அரோரா பொறுப்பெடுத்திருக்காரு. ரைட்டா. இவர் வந்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸோட ஆபீசர், 1990 பேட்ச். ராஜ்குமார் அரோரா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ். அடுத்து ஒரு பேர் சொல்றேன், மயங்க் சர்மா. இவர் வந்து பினான்சியல் அட்வைசர் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ரைட்டா. பினான்சியல் அட்வைசர் டிஃபென்ஸ் சர்வீசஸ். பினான்சியல் அட்வைசர்னா மயங்க் சர்மா, கண்ட்ரோலர் ஜெனரல் அப்படின்னா ராஜ்குமார் அரோரா. 2 பேர், ராஜ்குமார் அரோரா கண்ட்ரோலர் ஜெனரல், மயங்க் சர்மா பினான்சியல் அட்வைசர். இவர் வந்து 1989 பேட்ச். அவர் வந்து ராஜ்குமார் வந்து 1990 பேட்ச். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த நியூஸ் போகுமா? நெக்ஸ்ட் நியூஸ் ஹிம்கிரி ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். உதயகிரி ஹிம்கிரி நான் அங்கேயே சொல்லிட்டேன். ஸோ அந்த நியூஸ் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ஐசிஜிஎஸ் அட்டல். ஸோ அட்டல் நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், இப்போ அகைன் அட்டல்
ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள். 8 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள்ல இதுவும் ஒன்று, அட்டலும் ஒன்று. நான் பின்னாடி லிஸ்ட் வச்சிருக்கேன், அங்க லிஸ்ட்ல மொத்தம் 6ஐயுமே பார்த்தலாம். இது வரைக்கும் 6 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸை வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு கொடுத்துட்டாங்க, அதுல அட்டலும் ஒன்று. ஓகேவா? இதை பில்டு பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும், கோவா ஷிப்யார்டு தான். அட்டல் எங்க கமிஷன் ஆயிருக்குன்னா வாஸ்கோட காமா கோவால கமிஷன் ஆயிருக்கு. ஓகே, கமிஷன் எங்க ஆயிருக்கு? வாஸ்கோட காமா கோவா. ரைட். அடுத்த நியூஸ், பிரளய் மிசைல். பிரளய் மிசைல் அப்படிங்கிறது யாரு தயாரிச்சிருக்கா? டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த மிசைலை எங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படின்னா ஒடிசால இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் ஒடிசா. ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே டிஆர்டிஓ அவங்களுடைய எல்லா டெஸ்டிங்கையும் இந்த ஐலாண்ட்ல தான் பண்ணுவாங்க. ஸோ பிரளய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாலிட் ப்ரொப்பலண்ட் குவாசி பேலஸ்டிக் மிசைல். குவாசி பேலஸ்டிக்னா அதுல ஒரு பகுதி வந்து பேலஸ்டிக்கா இருக்கும், ஃபுல் பேலஸ்டிக் கிடையாது. இப்போ அக்னிலாம் வந்து பேலஸ்டிக் மிசைல் தான், அது வந்து அணு ஆயுதம் தான். ஆனா இது வந்து ப்ரொப்பலன், சாலிட் ப்ரொப்பலன் குவாசி பேலஸ்டிக்கல் தான், பாதி தான் பேலஸ்டிக். பேலஸ்டிக் அப்படின்னாலே அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை தான். ஸோ பிரளய் அப்படிங்கிறது குவாசி பேலஸ்டிக் மிசைல். ரீசெண்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட்ல. ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், எக்ஸசைஸ் போல்ட் குருக்ஷேத்ரா. ஸோ எக்ஸசைஸ் போல்டு குருக்ஷேத்ரா யார் யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூருக்கு இடையில நடந்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ், இந்தியா சிங்கப்பூருக்கு இடையில நடந்த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் குருக்ஷேத்ரா எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர் ராஜஸ்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் ராஜஸ்தான்ல நடந்து முடிஞ்சிருச்சு. போல்டு குருக்ஷேத்ரா இந்தியா சிங்கப்பூருக்கு இடையிலான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேவா? போல்டு குருக்ஷேத்ரா எங்க நடந்திருக்கு? ஜோத்பூர் ராஜஸ்தான். கார்கில் விஜய் திவாஸ், இந்தியா வந்து கார்கில் போர்ல வெற்றி பெற்றதன் நினைவா இந்த கார்கில் விஜய் திவாஸை நம்ம எவ்ரி இயர் 26th ஜூலை 2025ல செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? கார்கில் போர் 1999ல நடந்துச்சு. இப்பதான் சொன்னோம், கார்கில் அப்படிங்கிறது லே லடாக் இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம். அதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட போர்ல இந்தியா வெற்றி பெற்றாங்க. அதனுடைய செலிப்ரேஷன்ஸா எவ்ரி இயர் 26 ஜூலை 2025 வந்து கார்கில் விஜய் திவாஸ். ஓகேவா? கார்கில் வெற்றி தினம். ஓகேவா? ரைட். 26 ஜூலை 2025 இது 26th அனிவர்சரி. 999ங்கிறதுனால இப்ப 26ஆம் தேதின்றதுனால இது 26வது, அடுத்த வருஷம் 27 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 26th அனிவர்சரி தான். ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், டலிஸ்மான் சாப்ரி 2025. ஸோ டலிஸ்மான் சாப்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு எக்ஸசைஸ். ரைட்டா? இது ஒரு மல்டிலேட்ரல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ். இதை யாரு கண்டக்ட் பண்றா அப்படின்னா ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் இதை லீட் பண்ணி கண்டக்ட் பண்றாங்க. இதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட 19 நாடுகள் பங்கெடுக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் டலிஸ்மான் சாப்ரி யாரு கண்டக்ட் பண்றா? ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அதோட சேர்த்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஎஸ்ஏவும் சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாம் சேர்த்து 19 நாடுகள் இதுல பங்கெடுத்திருக்காங்க. இதுல என்ன முக்கியம் அப்படின்னா இந்தியாவினுடைய இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் ஸ்டாஃபான ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. எப்படி நடக்குது, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்வையிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காரு. ஸோ தஸ்லிமான் சாப்ரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மல்டிலேட்ரல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டி லெட் பை Australian Defence Force and the United States of America Force, likely to see the participation over 19 nations. அதில் பங்கெடுத்த நாடுகள் 19 நாடுகள். ஓகேவா? தஸ்லிமான் சாப்ரி நேரடியா இந்தியா தொடர்பு இல்லைனாலும் இது ஒரு கூட்டு ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்த நியூஸ், சமுத்ரா பிரஜத். ரைட். சமுத்ரா பிரஜத் அப்படிங்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல். ரைட்டா? யாரோடது? இந்தியன் கோஸ்ட் கார்டோடது. இதை பில்ட் பண்ணது கோவா ஷிப்யார்ட். ரைட்டா? பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்னா என்ன? இப்போ ஒருவேளை கடல்ல எண்ணெய் கசிவோ அல்லது ஏதோ ஒரு கழிவோ கலந்துருச்சு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த வெசலை பயன்படுத்தலாம். சமுத்ரா பிரஜத். ஓகேவா? இப்போ ஆயில் பறந்துட்டாலோ அல்லது வேற ஏதோ பிரச்சனை வந்துட்டாலோ பம்பு மூலமா அந்த ஆயில் எல்லாம் சட் பண்ணி எடுக்கிறது, ப்ரொப்பலன் மூலமா அதை வெளியே தள்ளுறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த கப்பல்களை வச்சு பண்ணலாம். இது இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வழங்கப்பட்ட ஒரு கப்பல் சமுத்ரா பிரஜத். ரைட்டா? இது செகண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 2024 நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ரொப்பலன் வெசல்னு கேட்டாங்கன்னா சமுத்ரா பிரதாப். சமுத்ரா பிரதாப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், பிரஜத் அப்படிங்கிறது செகண்ட். ரெண்டுமே பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல்ஸ் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பில்ட் பை கோவா, லான்ச் இன் கோவா. கோவால தான் கமிஷன் பண்ணி வைக்கப்படுது. ஓகே, கோவா ஷிப்யார்டு தான் தயாரிக்கிறாங்க, கோவால தான் லான்ச்சும் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ், அஜய். இதுவும் ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். இது வந்து 8th and the last ship of anti submarine warfare.
ஓகேவா. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரோட கடைசி வந்து அஜய். ஓகே, முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அஜய் தான் கடைசி. பில்டு பை கொல்கத்தா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கொல்கத்தா. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப் எதுனா அர்னாலா, இதுவும் பின்னாடி பார்ப்போம். அர்னாலா தான் ஃபர்ஸ்ட் ஜூன் மாதம் கமிஷன் பண்ணாங்க. கடைசி 8th வந்து அஜய். ஸோ அர்னாலா தான் ஃபர்ஸ்ட், அஜய் தான் லாஸ்ட். ஓகேவா. எதுல? ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்ல. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஷிப் நேமு இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். டிஃபென்ஸில் வேற நியூஸே கிடையாது, இதுதான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்னு கேட்டாங்கன்னா அர்னாலா, லாஸ்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்னு கேட்டாங்கன்னா அஜய். யாரு பில்ட் பண்ணா? கொல்கத்தால இருக்கக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் பில்ட் பண்ணாங்க. ஓகேவா. ரைட். ஐஎன்எஸ் நிஸ்தார். ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படிங்கிறது டைவிங் சப்போர்ட் வெசல். ஓகே, டைவிங் சப்போர்ட் வெசல். டைவிங்னா தெரியல, தண்ணிக்குள்ள மூழ்கிறது தானே டைவிங். இப்போ ஒருவேளை ஒரு தண்ணிக்குள்ள போன ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து மூழ்கி போச்சு, அதனால மீண்டே வர முடியலைன்னா அதை காப்பாத்துறது. இப்ப நம்ம தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் குதிச்சு காப்பாத்துறான்ல, அதுதான் இது. ஒரு நீர்மூழ்கி கப்பலோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ தண்ணிக்குள்ள மாட்டிக்கிச்சு, அதை மீட்டு எடுத்துட்டு வரணும், டைவ் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படிங்கிற கப்பலை பயன்படுத்தலாம். இது ஒரு டைவிங் சப்போர்ட் வெசல், கமிஷன் டு இந்தியன் நேவி. எங்க? விசாகப்பட்டினம்ல, வைசாக்ல. ஓகேவா. ரைட். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மதர் ஷிப் ஃபார் டீப் சப்மர்ஜ் ரெஸ்கியூ வெசல்ஸ். தண்ணிக்குள்ள போய் காப்பாத்திட்டு வரக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் தாய் கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான அவ்வளவு பெரிய கப்பல். ஐஎன்எஸ் நிஸ்தார் டைவிங் சப்போர்ட் வெசல், கமிஷன் இன் விசாகப்பட்டினம், பில்டு பை ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். பில்டு பை யாரு? ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இதை வந்து டீப் சப்மெர்ஜன்ஸ் ரெஸ்கியூ வெசல்ஸோட மதர்ஸ் ஷிப், முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கப்பலா இதை பார்க்குறோம். ஐஎன்எஸ் நிஸ்தார், மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ இந்த நியூஸோட டிஃபென்ஸ் நியூஸ் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் பார்ட் 2ல நிறைய நியூஸ் பார்க்க போறோம் தான் வந்துச்சு இல்லையா, பார்ட் 2ல பார்க்க போறோம். அதையும் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எந்த மாற்றமும் இல்லை. இதை தெளிவா படிச்சுட்டு போங்க. 100% உங்க எக்ஸாமுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.